திங்கட்கிழமை டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நாள், சங்கடகர சதுர்த்தி. அதாவது விநாயகப் பெருமானுள்ள ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னால சங்கடகர சதுர்த்தி தான். பேர்லேயே இருக்குது, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பகவானாக நமக்கு விநாயகப் பெருமான் இருக்கார். அன்றைய தினம் அனைவரும் விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய அபிஷேகத்தை தரிசனம் பண்ணி அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும். அது இந்த 3 சங்கடகர சதுர்த்தி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முதல் சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு 11 தேங்காவை ஒரு மாலையாக கட்டி அவருக்கு சாத்தி உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ அவர்கிட்ட வைங்க. அது 3வது வாரத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவார். அடுத்த மாதம் 2வது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு 27 வாழைப்பழ மாலை கட்டி போட்டு வேண்டிங்க. அந்த 27 அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்தை குறிக்கிறது. அதுக்குள்ளே உங்களோட நட்சத்திரம் தான் இருக்கும். அந்த 27க்குள்ளே தான் ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அதனால் 27 வாழைப்பழம் கொடுக்கறதுனால அந்த நட்சத்திரங்களோட வேலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது 3வது மாத சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் வெத்தலை மாலை ஒரு 27 வெத்தலையை மாலையாக கட்டி போட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நவகிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் 12 ராசி இது 3மே சேர்ந்து ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு விநாயகப் பெருமான் அருள் பண்ணுவார். அதனால் சங்கடங்களை தீர்க்க உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான நாள் 8ஆம் தேதி திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. மறக்காமல் விநாயகர் தரிசனம் பண்ணுங்கள். நன்றி.